மிக்ஸி போட்டுப்போ தேவையான நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அது ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு. பலவு எல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம். ஃப்ரை பண்ணிப்போம். ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா சேர்த்துப்போம். அரைச்சி வச்ச மசாலா. ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம். கூடவே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. தேவையான அளவு நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லை அரிசி போட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஓலை கொதிக்குது. இப்போ அரிசி போடுவோம். இது ஒரு 1/2 hour முன்னாடி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 பாயில் வேகட்டும், அதுக்கப்புறமா தம் போடலாம். பட் நல்ல ஸ்மெல்லு வீடெல்லாம். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் தம் போடுவோம். கனமான வெயிட் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் விட்டு துறப்போம். தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.